வணக்கம் வீவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான சுண்டக்காவை எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன், காம்பை நீக்கி. வறுத்து அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் தனியா, ஒரு 7 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பூண்டு பல், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வர எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எடுத்து வச்சு கடலைப்பருப்பை கொஞ்சம் வறுத்துட்டு எல்லாத்தையும் வறுக்கணுங்க. கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வறுக்கணும், செவக்க வறுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இதை பாருங்கள், இப்படி வறுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணுங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டேன். ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகு வெடித்த உடனே எடுத்து வச்சா சுண்டக்காய் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நைஸாக அரையும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அடித்து அதில் ஊற்றிட வேண்டியதான். நல்லா மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாம் சேர்த்து அதில் ஊற்றிடும். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கல, அந்த புளி கரைசலை ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே இறக்கிற வேண்டியதாங்க. ஏன்னா பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போது வரைக்கும். இது கொஞ்சம் திக்காக தான் வரும். ஏன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துருக்கனால. இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே கிடையாது. நல்லா கொதிச்சிச்சுங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட வேண்டியதாங்க. பாருங்கள், பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.